Hi guys, welcome to Pure Masala Taste. இன்னைக்கு நம்ம Pure Masala Tasteல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மந்தி மசால் பொடி தாங்க பார்க்க போறோம். இந்த மந்தி மசால் பொடியை யூஸ் பண்ணி மந்தி மட்டன் பிரியாணி, மந்தி சிக்கன் பிரியாணி, மந்தி மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி கூட யூஸ் பண்ணாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கொத்தமல்லி ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லியை நல்லா வறுத்து எடுத்துடலாம். கொத்தமல்லி ஜஸ்ட்டு சூடு பண்ணாவே போதுங்க, கொத்தமல்லி வறுபட்டுடும். கொத்தமல்லி வறுத்தது போதும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததாக காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. காஷ்மீர் மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 மிளகாய் டு 15 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் அவ்வளவா கொடுக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். அடுத்ததாக சீரகம் ஒரு 25 கிராம், மிளகு ஒரு 15 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக மிளகை சேர்த்தே வறுத்து எடுத்துடலாம். சீரக மிளகு வறுத்தது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக சோம்பு ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சு வறுக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்பு வறுபட்டது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ 3 ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை ஒரு 10 கிராம், கிராம்பு ஒரு 10 கிராம், அன்னாசிப்பூ ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாங்க. வறுபட்டது போதும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. ஜாதிக்காய் ஒரு சின்ன சைஸ் ஆட் பண்ணாமல் போதுங்க. பெரிய சைஸ் ஜாதிக்காயாக இருந்தால் பாதி ஆட் பண்ணால் போதும். இதை ஜஸ்ட்டு சூடு பண்ணாமல் போதுங்க. அரைக்கும் போது இந்த ஜாதிக்காயை நம்ம நல்லா உடச்சிக்கலாம். இது சூடு பண்ணது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக பச்சை ஏலக்காய் ஒரு 8, கருப்பு ஏலக்காய் ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை ஏலக்காயையும் கருப்பு ஏலக்காயும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. நான் ஆல்ரெடி கருப்பு ஏலக்காவின் பயன்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் மேபி அது பார்க்கலன்னா பாருங்கள். கருப்பு ஏலக்காய் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்றது உங்களுக்கு தெரியும். ஏலக்காய் வறுத்தெடுத்தது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஜாதி பத்திரி சின்ன சைஸாக இருந்தால் 3 ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். வறுபட்டது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணி இலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். பிரியாணி இலை ஒரு 6-7 ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலையை வறுத்தது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ மராட்டி மொக்கு ஒரு 5 பீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. பேன் சூடாக இருக்கிறதுனால இது ஜஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துமாவே போதுங்க, சீக்கிரமாகவே வறுபட்டுடும். இப்போ மராட்டி மொக்கை நம்ம வறுத்தது போதுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன ஆட் பண்ணுறோம்னா சுக்கு தாங்க ஆட் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்மளுடைய எல்லா மசாலா பொடிகள்லையுமே நம்ம சுக்கு ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கு நல்ல ஜீரண தன்மை கொண்டதுங்க. அதனால் நம்ம மோஸ்ட்லி நம்மளுடைய நான்வெஜ் கிரேவி மசாலா பொடிகளுக்கு எல்லாமே சுக்கு ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சுருப்போம். இந்த மசாலா பொடியிலையும் நம்ம சுக்கு ஆட் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். சுக்கு நம்ம மிஷினில் அரைக்க போகும்போது இதை நல்லா இடித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. மிஷின்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைபட கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா இடித்து எடுத்துட்டோமா
நம்மளுக்கு சீக்கிரமாகவே அதை அரைப்பட்டுடுங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஃபைனலாக ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. எலுமிச்சை பழத்தை அரிஞ்சு அந்த ஜூஸை எடுத்துட்டு இந்த தோலை நம்ம நல்லா காய வச்சிடலாங்க. இப்போ நம்ம இந்த ட்ரை லெமனை நல்லா வறுத்துட்டு மறுபடியும் இதை நம்ம வெயிலில் வச்சு தாங்க காய வைக்க போகிறோம். எலுமிச்சை பழத்தை எடுத்து உடைச்சா உடையிற பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. சூப்பரான மந்தி மசால் பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வெயிலில் காய வச்சு அரைச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.